Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கெல்லாம் ஸ்டாமினாவாக எடுக்கிறாங்களா, ஃபுட் நல்லா எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஒர்க் அவுட் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய இன்புட் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். வாதம் பித்தம் கபத்தில் இந்த வாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிங்கால் வலி வர ஆரம்பிக்கும். வாத நீர், சில பேருக்கு முட்டி வலி இருக்கும், பார்த்திங்கன்னா முட்டி வீங்கி இருக்கும், அங்கே நீர் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. வாதம் பித்தம் கபம் ஒரு உடம்புல அதிகமாக இருந்தால் இல்லை குறைவாக இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஆக என்றைக்குமே இந்த மூணையுமே சமமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம அழகாக சொல்லியிருக்கோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை ஆண்களுக்கும் உண்டு. அதேமாதிரி பிளேயர்ஸ், நிறைய பிளேயர்ஸ் அதிகமாக நிற்கிறவங்க, ஒத்த காலில் நிற்கிறவங்க, இன்றைக்கெல்லாம் ஸ்டாமினாவாக எடுக்கிறாங்களா, ஃபுட் நல்லா எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஒர்க் அவுட் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய இன்புட் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். காரணம், ஸ்பீடாக ஓடணும், டைமிங் ஓடணும், ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, கோச்சஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நின்றுட்டு இருக்க டீச்சர்ஸ், நின்றுட்டு இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆக டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிங்கால் வலி வரும். காரணம், வாதம் பித்தம் கபத்தில் இந்த வாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிங்கால் வலி வர ஆரம்பிக்கும். வாத நீர், சில பேருக்கு முட்டி வலி இருக்கும், பார்த்திங்கன்னா முட்டி வீங்கி இருக்கும், அங்கே நீர் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. வாத நீர் வந்து முட்டியில் சேர்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம். அதேமாரி குதிங்காலில் வந்து நிற்கும். ஏன்னா நம்ம எப்போல்லாம் படுத்துருக்கோமோ அப்போல்லாம் முட்டிக்கு வந்துடும், எப்போல்லாம் நிற்கிறோமோ அந்த நீர் அப்படியே உள்ளே இறங்கி காதத்துக்கு போயிடும். ஸோ இதை எப்படி எடுக்கிறது, கால் வீக்கத்துலேருந்து எப்படி இருக்குது, அந்த எடிமாலேருந்து எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த காலத்தில் பின்பற்றி வந்த ஒரு கத்திரிக்காய் வைத்தியம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு கத்திரிக்காய் ரெண்டு பெருசாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ரெண்டாக வெட்டிங்கன்னா கவுத்து போட்டுருங்க, அப்படி ஆமாம் மாதிரி இப்படி கிடக்கும். ஸோ வெட்டின பகுதி வந்து கீழே இருக்கணும். எதில் போடணும், தோசைக்கல்ல. இந்த தோசைக்கல்லில் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் எதுவும் போடக்கூடாது, வெறும் தோசைக்கல் லைட்டாக இந்த சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகணுன்னா தக்கன்னு புகை வைக்கிற வேண்டாம். சிம்மில் வச்சு இந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே 4-5 கத்திரிக்காவை என்ன பண்ணுறேன், கவுத்து போட்டு அப்படி வச்சுருங்க. வெட்டின பகுதி வந்து கீழே இருக்கணும், மேல் பகுதி இருக்கணும், மேலே இருக்கணும். ஸோ இது மாதிரி போட்டிங்கனாக்கா என்னாகும், இந்த ஹீட்டில் அப்படியே கணிஞ்சு அந்த கத்திரிக்காய் அப்படியே சுருங்கி இருக்கும். அந்த ஒரு கத்திரிக்காய் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே எடுத்து போடுங்க. போடுறதும் அதேமாதிரி மேலே மேடு பகுதி கீழே இருக்கிற மாதிரி தரையில் போட்டுருங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும், இந்த பகுதியில் இப்படி போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் லைட்டாக தொட்டு பாருங்கள். சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை பண்ணணும். ஆனால் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ஒன்றும் டேமேஜ் பண்ணலை, மிதமான ஒரு சூடுன்னு சொல்லுவாங்களே அந்த சூடு வரைக்கும் தொட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த குதிங்காலை வச்சு அந்த கத்திரிக்காய் ஒரு அமுக்குங்க. அதான் பொறுமையாக வச்சு இப்படி தான் கத்திரிக்காய்னா உங்கள் கால் வச்சு அப்படியே மெல்லாமல் அப்படி அமுக்குன்னு வச்சுக்கணும் அந்த குதிங்காலில். அவ்வளோதான், உங்களுக்கு அதுலேருந்து தண்ணி வரும். நம்ம நினச்சிட்ருக்கோம் கத்திரிக்காயிலேருந்து வரும்னு, அப்படி கிடையாது. இந்த அமுக்கும் பொழுது அந்த சூடில் வாத நீர் உடைப்பட்டு அதுவும் அந்த தண்ணியும் வெளில வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம 4-5 கத்திரிக்காய் போட்டிருப்போம்ல, அதெல்லாம் பண்ணி பார்த்துக்கணும். அந்த சூடு மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப வெந்த பிறகு கால் சுட்டக்கூடாது. நீங்கள் தொட்டு பாருங்கள், ஒரு இதமான ஒரு சூடு இருக்கும் பாருங்கள், அதை வச்சு பொறுமையாக சக்குன்னு மிதிச்சிடாமல் அழகாக பொறுமையாக மிதித்து பாருங்கள். அந்த வாத நீர் அந்த கத்திரிக்காய் நீரோடு தனியாக உங்கள் காலேருந்து வெளில வருது. நீங்கள் அது தனியாக நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த பெயின் இருக்காது. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுறீங்களா, அது மாதிரி 3 days அந்த மாதிரி பண்ணாலே போதுமான விஷயம். நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சூடோடு வச்சு காலை பொசுக்கிக்க வேண்டாம், அது மட்டும் முக்கியமான ஒரு விஷயம். சுகர் பேஷண்ட் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ரொம்ப வேணாம், லைட்டாக அந்த இதமான சூடு இருந்தாலே போதுமான விஷயம். கொதிக்க போடாதீங்க மட்டும் தான் சொல்கிறேன், எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முட்டிலேயே தேங்கிக்கிட்டு இருக்கிறதுனாக்கா இஞ்சி ஒத்தடம் தான். அதாவது இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி 2-3 இஞ்சி போட்டுக்கோங்க. அதில் 2-3 டர்மரிக், கொஞ்சோண்டு 2-3 சிட்டிகை போட்டுருங்க, அவ்வளோதான். அந்த இஞ்சி சாரோட மீன்ஸ் இஞ்சி விழுதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அழகாக பேஸ்ட் மாதிரி போட்டு முட்டியில் போட்டு இப்படி உட்காந்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ வாதத்தை அப்படி நீர் அப்படியே வெளியில் ஏற்றிடும், இன்னொன்று உறிஞ்சிரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலில் கொண்டு வந்து உங்களை ஸ்வெட்டோட வெளில கொண்டு போயிடும். ஸோ முட்டியில் எங்கெங்கெல்லாம் வீக்கம் இருக்கிறதோ முட்டியில் சேரக்கூடிய வாத நீரை அழகாக அந்த இஞ்சி ப்ளஸ் டர்மரிக் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு உளுந்து மாவு கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அழகாக பேக் மாதிரி செட் ஆகிறதுக்கு. ஆக நீங்கள் இந்த அழகாக உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த இட்லிக்கு போடும்போது அந்த இஞ்சி உளுந்தை மிக்சியில் போட்டிங்கன்னா உளுந்து பவுடராகவே கிடைக்கிது, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அப்போது ஒரு பேக் மாதிரி முட்டியில் போட்டு உட்காந்து பாருங்கள். அந்த ஜவ்வு கிழிஞ்சவங்க, அதேமாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வாத நீர் இருக்கிறவங்க, முட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுமாதிரி கால் எடிமா இருக்கிறவங்க, இது எல்லாமே போட்டாலே போதுமான விஷயந்தான். இதை பேஸ் பண்ணி தான் காலில் வரும். முட்டியில் இருக்கிற நீர் தான் கீழே இறங்கி நம்ம குதிங்காலில் கால் வைக்காமல் வலிக்க முடியும்.
ஸோ கத்திரிக்காய் வைத்தியமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அந்த காலத்து வைத்தியம். அதேமாதிரி இஞ்சி, இந்த டர்மரிக் ப்ளஸ் விளக்கெண்ணெய், உளுந்து மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்க பேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் யாரெல்லாம் மூட்டு வலியில் அவஸ்தைப்படுறாங்களோ இதை போட்டுக்கலாம். மூட்டு வலியில் எல்லாம் வாத நீர்னால் மட்டும் கிடையாது, தேய்மானம் இருக்கும், அதேமாதிரி ஜவ்வு தேய்மானம் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த பேக் சூப்பராக சரி பண்ணும். ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான பேக். அதுமாரி வாத நீர் வந்து பார்த்திங்கன்னா காலில் இருக்கக்கூடிய ரொம்ப உந்தி நடந்து ஹிப்போட அலைன்மெண்ட்டே மாறி போகும். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த, சிம்பிளான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக இந்த காலில் இருக்கக்கூடிய குதிங்கால் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது நெகட்டிவிட்டியை மிதிச்சிருந்தால் கூட வரும். அதேமாதிரி இந்த கத்திரிக்காய் மிதிக்கும் போது அதுவும் சரியாகும். அதேமாரி தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவாக அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஆக வாதம், பித்தம், கபம் ஒரு உடம்பில் அதிகமாக இருந்தால் இல்லை குறைவாக இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஆக என்றைக்குமே இந்த மூணையுமே சமமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம அழகாக சொல்லியிருக்கோம். இந்த ஒரு வாதம், பித்தம், கபம் இதை வந்து எப்போ நியூட்ரலைஸாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான முக்கியமான ஒரு மூலிகை இருக்குது, அருகம்புல் மட்டும்தான். இந்த அருகம்புல்லை நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாங்கி நிழலாக காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அருகம்புல் பவுடரே கிடைக்கிது. ஒரு டீஸ்பூன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்தாலே போதும். வாரம் ஒரு முறை ஒரு டீஸ்பூன் அருகம்புல் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வாதம், பித்தம், கபம் கோளாறே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதம் 9 ஓட்டை இருக்குது உடம்புல. இந்த அருகம்புல் 9 கிரகத்திலையும் இருக்கக்கூடிய எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆறா சரியாக இருக்கும், 7 சக்ராஸ் பேலன்ஸில் இருக்கும். இதை பேஸ் பண்ணி பஞ்சாஸ்திரம், பஞ்சபூதம் இருக்குல்ல உடம்புல, அந்த 5 எலமெண்ட்ஸ் 5 ஃபைபர்ஸ் சொல்லுவாங்களே, அதேமாதிரி எல்லாமே 5 எலமெண்ட்ஸ் 5 ஃபைபர்ஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாலே போதுமானச்சு உடம்பு நியூட்ரல் ஆகிடுது. ஆக இது எல்லாத்துக்கும் சிறந்தது வாரம் ஒரு முறை நம்ம அருகம்புல் கஷாயமாகவும் எடுத்துக்கலாம், பவுடராகவும் எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தாராளமாக அருகம்புல் உள்ளே சேரணும். இப்படி வாரம் ஒரு முறை நம்ம அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா வியாதியே கிடையாது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.